வெல்கம் டு வெற்றிவாகை யூடியூப் சேனல். ஏறத்தாழ 750 நாட்களுக்கு பிறகு வேங்கை வகையில் குடிநீர் தொட்டியில் மனித கழிவுகளை கலந்தது யார் அப்படின்னு சொல்லி சிபிசிஐடி போலீசார் கடந்த 20ஆம் தேதி புதுக்கோட்டை நீதிமன்றத்தில் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் அது சம்பந்தமாக வேங்கை வயல் சம்பந்தமாக ஒரு வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் வரும்போது அங்க அரசு வழக்கறிஞர் இந்த தகவலை சொல்றார். ஏற்கனவே 3 பேர் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சொன்னதுக்கு அப்புறம் இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ஊடகங்களும் இந்த காவல்துறை கொடுத்திருக்கக்கூடிய அந்த தகவலினுடைய அடிப்படையில் இந்த 3 பேர் குற்றவாளி அப்படின்னு சொல்லி எல்லாருமே அந்த செய்திகளை பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இல்ல இந்த 3 பேரும் அப்பாவிகள், பாதிக்கப்பட்டவர்கள் மேலே அரசு குற்றத்தை சுமத்துக்குது, யார் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கு முடியாத காரணத்தினால் யார் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களையே குற்றவாளியாக சித்தரிக்கக்கூடிய முயற்சி நடக்குது அப்படின்னு சொல்லி அண்ணன் திருமாவளவன் உட்பட பல பேர் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். நம்முடைய கருத்து என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல முழுசா பார்க்க போறோம். இந்த வெற்றிவாகை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் தளபதி விஜய் அவர்கள் ஏற்கனவே இந்த பரந்தூர் விமான நிலைய வருகைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில அன்றைக்கு போய் உரையாற்றி இருந்தார்கள். அது நாடு முழுவதும் ஒரு மிகப்பெரிய செய்தியை கொண்டு சென்றது. நாடு முழுவதும் ஒரு பரபரப்பை உருவாக்கியது. தமிழ்நாட்டில் பரந்தூர்ல இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி அதிகமான மக்களுக்கு தெரியப்பட்டது. அது மட்டுமல்ல, இந்த பரந்தூர் விமான நிலையத்தின் காரணமாக வருவதன் காரணமாக என்னென்ன பாதிப்புகள் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு கூட மக்களுக்கு ஏற்பட்டது. அனைத்து தரப்பு மக்களும் அது சம்பந்தமாக பேசினாங்க. ஸோ இந்த சூழல்ல தான் ஒரு சில நாட்கள் முன்பாக அடுத்த தகவல் பரவியது. தளபதி அவர்கள் வேங்கை வயலுக்கு செல்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. அப்ப வேங்கை வயலுக்கு செல்கிறார்கள் சொல்லி தகவல் பரவியது. அதே நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய செய்தி தொடர்பாளர்களும் ஒரு சில இடங்கள்ல பேட்டிகள்ல அவர் வேங்கை வயலுக்கும் செல்வார் அப்படிங்கிற தகவலை சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால என்னமோ உடனடியாக மீண்டும் அங்கே தளபதி அவர்கள் அங்க வந்துடக்கூடாது, வந்தார் அப்படின்னு சொன்னா இந்த செய்தி, இந்த வேங்கை வயல் தமிழ்நாட்டில் நடந்திருக்கக்கூடிய இந்த செய்தி இந்தியா முழுவதுமே உலகம் முழுவதும் பேசப்படும், அதன் காரணமாக தமிழ்நாடு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும் அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டு அவசரமா இவங்க இந்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி இருக்கிறதாக ஒரு சில பேர் குற்றச்சாட்டு சொல்றாங்க. இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, ஏறத்தாழ 750 நாட்கள் சிபிசிஐடி இதுல விசாரணை செஞ்சிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்திருக்கிறாங்க, குரல் மாதிரி பதிவுகள் எடுத்திருக்கிறாங்க, இன்னும் இவர்களுடைய மொபைல் எல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்கிறாங்க, டவர்ல இருந்து இருக்கக்கூடிய அந்த பகுதியில் யாரெல்லாம் அந்த நேரங்களில் என்னென்ன பேசியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் ட்ரேஸ் பண்ணியிருக்காங்க. ஆனா எல்லாமே பண்ணியும் 750 நாட்கள் இவர்கள் எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே இந்த மூவருக்கு தான் குற்றவாளி அப்படின்னு சொன்னா இதை ஒரு 10 நாளிலே கண்டுபிடிச்சிருக்க முடியும். ஆனா 750 நாட்கள் கழிந்து அதுவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்ச விஷயம் கூட தெரியாது. இங்க உண்மையிலே அவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா உடனடியாக அவங்களை அரெஸ்ட் பண்ணிருக்கணுமா வேண்டாமா? அப்ப அரெஸ்ட் பண்ணல, அவர்கள் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிட்டீங்க, அதையும் நீதிமன்றத்தில் சொல்ல வேண்டிய தேவை இருந்ததுனால தான் சொல்லியிருக்கீங்க. இப்ப இதுவே மிகப்பெரிய சந்தேகத்தை நமக்கு கிளப்புது. ஒண்ணு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, வேங்கை வயல்ல இந்த பிரச்சனை 2022 டிசம்பர்ல நடக்குது. 2023 ஜனவரி அல்லது பிப்ரவரி இந்த தேதிகளிலேயே இந்த குற்றம் சாட்டப்பட்டிருக்கக்கூடிய சுதர்சன் சொல்லக்கூடியவர் ஐ தமிழ் நியூஸ் அப்படிங்கிற சேனலுக்கு பேட்டி கொடுத்திருந்தார். இல்லை, இப்போ நீங்கள் அள்ளி அந்த விவகாரத்தை ஒரு வீடியோலாம் எடுத்திருந்தீங்கன்னு நினைக்கிறேன். அது நீங்கள் தான் கலந்தீங்கன்ற மாதிரிலாம் ஒரு விஷயத்தை சொன்னாங்க, வீடியோவில் எக்ஸ்போஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கூட விளக்கம் கொடுத்துருந்தீங்க ஒரு சில நேர்காணலில். அப்போது இதை திசை மாற்றி இதை உங்கள் மேலே பழிய போடணும் அப்படின்னு இது அந்த நோக்கத்தில் எதுவும் பண்ணுறாங்களா? ஆமாங்க சார். பார்த்தீங்கன்னா முத்துகிருஷ்ணன் நான் ஒரு ஜூம் பண்ணி டக்குன்னு ஜூம் பண்ணி எடுத்தோடனே அவர் சிரிச்சிட்டாரு. இதை வச்சு பெரிய வீடியோலாம் ஒரு தேசிய கட்சி வர இதை வச்சு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா நான் இது ஃபஸ்ட்டு அதுக்கு பார்த்தோன்னே எல்லாருக்கும் கோவம் வந்தேன். யாருக்கும் சிரிப்பு வராது. ஃபஸ்ட்டு கோவம் பார்த்தோன்னே யாரா அதை பண்ணா அப்படின்னு ஆத்திரம் தான் வந்துச்சு எல்லாத்துக்குமே. பார்த்தீங்கன்னா சரி வீடியோ எடுப்போமே, இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஜூம் பண்ணி எடுக்கிறக்காண்டி கீழே உட்காந்தேன். அதை பார்த்துட்டு இவர் சீரியஸ்னஸ் தெரியாமல் லைட்டாக சிரிச்சிட்டாரு. அதை பார்த்துட்டு அந்த சிரிச்ச வீடியோ மட்டும் வச்சுட்டு நாங்கள் தான் பண்ணோம், நீங்கள் தான் பண்ணி அப்படின்னு சொல்லி எங்களே பிளாக்மெயில் தான் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் காவல்துறை தரப்பில் உங்களை விசாரணைக்கு அழைச்சாங்களா? அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு விசாரணைக்கு நீங்கள் முழு ஒத்துழைப்பு கொடுக்குறீங்க அப்படின்னாலும் கூட அவங்களுடைய விசாரணை எந்த கோணத்தில் இருக்குது?
விசாரணை வந்து பார்த்தீங்கன்னா குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற கோணத்தில் அவங்க விசாரிக்கல, இவங்கள தான் குற்றவாளி ஆக்கணும் அப்படின்ற கோணத்தில் மட்டும்தான் விசாரிக்கிறாங்க. இல்லை இப்போ நீங்கள் அங்கே விசாரணைக்கு நீங்களாம் போயிருந்தீங்க, அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்க, இல்லை விசாரணையில் அவங்க நீங்கள் தான் ஒத்துக்கணும், நீங்கள் தான் செஞ்சுன்னு ஒத்துக்க அப்படின்னு சொல்லிலாம் ஃபோர்ஸ் பண்ணுறதாகவும் ஒரு தகவல் வருது. அதெல்லாம் உண்மையா? உங்கள்கிட்ட அது மாதிரி எதுவும் கேட்டிருந்தாங்களா? ஆமாங்க சார், உண்மைதாங்க சார். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 11 பேருக்கு கொண்ட சிறப்பு படை அவங்க தான் ஃபஸ்ட்டு விசாரிச்சாங்க. இது ஏன்னா ஜனவரி 9ஆம் தேதி 10ஆம் தேதி நினைக்கிறேன், அப்போ தான் வர சொல்லியிருந்தாங்க. 6 மணி 6:30 மணி கூட நைட்டு வர சொல்லியிருந்தாங்க. 10 மணிக்கு விட்டு விசாரித்தாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம்லாம் நல்லா தான் விசாரிக்கிறாங்க, கேமரா ஆனில் தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு சிக்னல் கொடுத்தோடனே டக்குன்னு கேமரா ஆஃப் பண்ணிடுவார். ஆஃப் பண்ணிவிட்டு வந்து எந்திரிச்சு வந்து பேசுகிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தான் குற்றவாளி தெரியும்ல, எதுக்கு நடிக்கிற, சொன்னேன்னா நாங்கள் வெளியில் சொல்ல மாட்டோம், 2 லட்ச ரூபா பணம் தரோம், இந்த மாதிரிலாம் வந்து பேசுகிறது, அதட்டி பேசுகிறது. முத்துகிருஷ்ணன் அப்படின்றவர் வந்து ஒரு லேடிஸ் போலீஸ் வந்து தலையில் அடிக்குது, கேமரா ஆஃப் பண்ணிட்டு வந்து நான் வெளில தான் உட்காந்துருக்கேன். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துச்சு. உங்களை எதுவும் தாக்குனாங்களா, இல்லை வேறு ஏதாவது மிரட்டல், உங்களை வந்து மிரட்டல் தொண்ணி ஏதாவது செஞ்சாங்களா? ஆமாம் சார், ரூடாக பேசுகிறது, கொஞ்சம் அதட்டி பேசுகிறது, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அது கேமரா ஆஃப் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இல்லை விசாரணையில் போலீஸ் வந்து உண்மையை வர வைக்கணும் அப்படிங்கிற கோணத்தில் கூட சில நேரங்களில் இந்த மாதிரி அதட்டி கேட்பாங்க. ஆனால் உங்களை வந்து உண்மையை ஒத்துக்கங்க, நீங்கள் தான் நீ தான் பண்ணனு ஒத்துக்க அப்படின்ற அடிப்படையிலாம் விசாரணை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்கு. உங்கள்கிட்ட எதுவும் விசாரிச்சாங்களா, இல்லை வேற யார்ட்டையும் அந்த மாதிரி விசாரிச்சாங்களா? பிரபாகரன் அவர்கிட்ட வந்து டைரெக்டாகவே அந்த சார் வந்து கேட்குறாரு, குற்றவாளி வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, நாங்கள் கேஸை முடிக்கணும், ஒரு குடிகாரனை கை காமிங்க, இல்லைனா பைத்தியக்காரனை கை காமிங்கன்னு இப்படி டைரெக்டாகவே சொல்கிறாரு அவர்கிட்ட வந்து. இது எப்படி சொல்கிறது, இது குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு இல்லை, கேஸை முடிக்கணும், அவங்களுக்கு ப்ரெஷர், அதனால இப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் அவர் என்ன சொல்றாருன்னா, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம், எங்க மேலேயே சிபிசிஐடி வந்து குற்றம் சொல்றாங்க, எங்களை ஒத்துக்க சொல்லி கம்பல் பண்றாங்க, காசு தரோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க, நீங்க தான் ஒத்துக்கிட்டீங்கன்னு சொல்லி இந்த கேஸை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி எங்களை வந்து ப்ரெஷர் போடுறாங்க அப்படின்னு சொல்லி 2023 ஜனவரியிலேயே அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அந்த பேட்டி வந்து இன்னைக்கு வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, அந்த காவலர் விசாரணைங்கிற பேர்ல அழைச்சி நீங்க இதை ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை சொன்னதாக அப்பவே வந்து தகவல்கள் வெளியானது. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன் சிபிசிஐடி உண்மையிலே அவர்கள் தவறு செய்தவர்களாக இருந்தால் அதை ஆதாரப்பூர்வமாக நிரூபித்து அவர்களை கைது செய்யணும். அதை விட்டுக்கிட்டு அவங்க கிட்டேயே நீங்க ஒத்துக்கொள்ளுங்கள் சொல்லி கட்டாயப்படுத்த வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது நமக்கு ஒன்று இருக்கு. இன்னொரு விஷயம், நேத்தைக்கு இவர்கள் கைது செய்யப்பட்டதுக்கு பிறகு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஆதாரங்கள் 2 ஆடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ஆடியோ முழுமையாகவே கிடையாது. ஒரு ஆடியோல அவருடைய அம்மா சொல்லுகிறாங்க, நீங்க அடிச்சாலும் ஒத்துக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு ஆடியோல அவருடைய அத்தை பேசுனது மாதிரி வருது. அதுல வந்து அந்த காவலர் வந்து அவர் தான் வெயிட் பண்றாரு, அவர் தான் பயந்துகிட்டு இருக்கிறாரு, வேலை போயிருமோன்னு பயந்துகிட்டு இருக்கிறாரு இப்படின்னு பேசின ஒரு வெட்டி ஒட்டின ஒரு கால் ரெக்கார்டு தான் வந்து பதிவாகுது. நாம் என்ன கேட்கிறோம்னா, இதை நியூஸ் 18 வந்து வெளியிட்டது. உண்மையிலேயே இதுல இவர்கள் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் சொன்னா அந்த வீடியோ, அந்த ஆடியோவை முழுமையாக தர வேண்டியதுதானே. முழுமையாக அது எப்போ இருந்து எப்போ வரைக்கும் எவ்வளவு நிமிஷம் பேசியிருக்காங்க, என்னென்ன பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வெளியிட்டால் மட்டும்தானே அது நமக்கு தெரியும். அடுத்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ஒன்று எடுத்திருக்கிறாங்க. அதுல எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது, அதுல எந்த விதமான குற்றமும் அவர்கள் மேல நிரூபிக்கப்பட முடியல அப்படிங்கறதான் தகவல் வருது. இப்ப இவங்க கையில இருக்கக்கூடிய ஒரே எவிடன்ஸ் என்னன்னு சொல்றாங்கன்னா, இந்த முதல்ல இவர் குற்றம் சுமத்தினாரு, இந்த காவலர் தான் வந்து தண்ணீர் வந்து கலங்கலாக இருக்குன்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கு பிறகு இவங்க 3 பேரும் தான் அந்த தொட்டியில ஏறி இதை வீடியோ எடுத்து இதை வந்து தகவலை வந்து வெளியே சொன்னாங்க. அப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தினுடைய அடிப்படையில தான் சிபிசிஐடி இத்தனை நாள் வந்து இந்த விசாரணையை கொண்டு போயிருக்காங்க. அதுக்கு இவர்கள் சொல்லக்கூடிய காரணமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த முட்டுக்காடு ஊராட்சியினுடைய தலைவர், பஞ்சாயத்து தலைவர் பத்மா, அவருடைய கணவர் முத்தையான்னு சொல்லக்கூடியவருக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருந்துச்சு. எலெக்ஷன் டைம்ல சண்முகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் தான் இந்த வேங்கவேல் மக்களிடமிருந்து வாக்குகளை பெற்றுக் கொடுத்தார் முத்தையாவுக்கு. ஏன் அப்படின்னா, அந்த முத்தையாவினுடைய சொந்தக்காரர் தான் சண்முகம். சோ வாக்குகளை பெற்று ஊராட்சி தலைவர் ஆனதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்து கொடுக்காத காரணத்தினால இந்த மக்கள் வந்து சண்முகத்திட்ட கேட்டிருக்கிறாங்க, ஏன் எங்களுக்கு நீங்க சொன்னித்தானே நாங்க ஓட்டு போட்டோம், இன்னைக்கு எங்களுக்கு அடிப்படை வசதிகள் இல்லையே, இது தண்ணீர் எல்லாம் ஒழுங்கா வரமாட்டேங்குதே இப்படின்னு சொன்ன காரணத்தினால அவர் போய் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட பேசியிருக்கிறாங்க, இப்படி இருக்கு அப்படின்னு. அதுல அவர்களுக்கு இடையிலே வாக்குவாதம் வந்து அது ஒரு பிரச்சனையாக மாறி அதன் காரணமாக அந்த சண்முகம் சொல்லக்கூடியவர் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அவர் நீக்கப்பட்ட காரணத்தினால அதற்கு எதிராக போராட்டம் எல்லாம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க. சோ அதன் காரணமாகத்தான் அதை விரோதமாக கொண்டு அதற்கு பழிவாங்கக்கூடிய நடவடிக்கையாக
முத்தையாவை பழி வாங்கணும்னு சொல்லி இவங்க 3 பேரும் செஞ்சிருக்கிறதாக பத்திரிகையில வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நாம என்ன கேட்கிறோம்னா, இது சொல்லக்கூடிய இந்த கதை அப்படிங்கிறது ஒரு சாதாரண சினாரியோ. இத காவல்துறையால அன்னைக்கே சொல்லியிருக்க முடியும். ஒரு 3 பேர் ஒரு நபர் அப்படின்னு சொன்னா கூட பிரச்சனை இல்லை. அதுவும் இவர்களுக்கு சம்பந்தமே ஊருக்கு சம்பந்தமே இல்லாத இன்னொரு ஊரை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா கூட இவங்களால கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லலாம். ஆனா அந்த ஊர்லயே இந்த விஷயத்தை வந்து மக்கள் மத்தியில கொண்டு வந்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து கொண்டிருக்கக்கூடிய அவர்களையே குற்றம் செஞ்சாங்கன்னு சொல்றது மிகப்பெரிய சந்தேகத்துக்குரியதாக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா, உண்மையிலே அவங்க அதை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதற்கு அவங்க ஒரு கோபத்துல செஞ்சிருக்கலாம், முத்தையா மேல ஒரு கோபத்துல செஞ்சிருக்கலாம். ஆனா இந்த இஷ்யூ இப்ப பெருசாகி மாநிலம் முழுவதும் பேசப்படுகிறது. இப்போ ஜனவரியிலேயே, டிசம்பர்ல இந்த சம்பவம் நடக்குது, ஜனவரியிலேயே நீங்கள் இந்த குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கன்னு சொல்லி காவல்துறை இவங்களை பிரஷர் பண்ணுது. அப்ப இவங்க உண்மையிலே செஞ்சிருந்தாங்கன்னா, சரி நம்ம செஞ்சுட்டோம், நம்ம மேல ஒரு சந்தேக கண்ணு வந்துருச்சு, அதனால இந்த பிரச்சனை இதோட விட்டுரும் அப்படின்னு சொல்லி அவர்கள் விட்டுருப்பாங்க. ஆனா அவங்க விடல, தொடர்ந்து வேங்க வயலுக்காக அவங்க நீதி கேட்டு நின்னாங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக, கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக இதே வேங்க வயல்ல அதே மக்களால் சிபிசிஐடியை நக்கல் பண்ணி ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. இன்னும் 100 ஆண்டுகள் இந்த விசாரணை தொடர வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி வடிவேலுடைய போட்டோ போட்டு அவங்க ஒரு பேனர் வச்சிருந்தாங்க. இது சிபிசிஐடிக்கு இன்னும் ஒரு கோபத்தை ஏற்படுத்திட்டு, அப்ப நீங்க என்ன நக்கல் பண்றீங்க, எங்களை கிண்டல் பண்றீங்க, அப்போ உங்க மேலேயே நாங்க சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணுவோம், உங்களே குற்றவாளி ஆக்குவோம் அப்படிங்கிற தோணியில இவர்கள் செஞ்சார்களோ அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு வலுவாக வருது. ஏன் அப்படின்னா, உண்மையிலே குற்றம் செஞ்சவனா இருந்தா நம்ம மேல சந்தேகம் பட்டுச்சு, இதை இப்படி முட்டுருவோம், இதுக்கு மேல நம்ம ப்ரெஷர் போட்டோம்னா நம்ம சிக்கிடுவோம் அப்படின்னு தெரிஞ்சு அதை அப்படியே விட்டுருப்பாங்க. அப்ப அவங்க மேல குற்றம் இல்லாததன் காரணமாக தான் ஒருவர் வந்து இந்த அளவுக்கு அரசாங்கத்துக்கு ப்ரெஷர் கொடுத்திருக்கலாம். மனு மேல மனு, அரசியல் கட்சியினுடைய அறிக்கைகள் மேல அறிக்கை வந்து நீதிமன்றத்தில் இந்த வேங்கை வயல் சம்பந்தமாக வந்துகிட்டே இருக்கு. அப்போ நீதிமன்றம் சிபிசிஐடிக்கு ஒரு ப்ரெஷர் போடுது, எதிர்கட்சிகள் சிபிசிஐடிக்கும் அரசுக்கும் ஒரு ப்ரெஷர் போடுது. அப்போ சிபிசிஐடியும் அரசும் என்ன பண்ணதுன்னா அதே ப்ரெஷரை தூக்கி இந்த மக்கள் மத்தியிலே போடுறாங்க. நீங்க ஒத்துக்கோங்க, நீங்க ஒத்துக்கோங்க, நீங்க ஒத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி வரையிலும் அவர்கள் ஒத்துக்காத பட்சத்துல அவர்கள் மேலேயே சார்ஜ் ஷீட்டை போட்டு இன்னைக்கு நீதிமன்றத்தில் சப்மிட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதுவரையிலும் கைது செய்யப்படவில்லை. இந்த நேரத்துல தான் இன்னொரு மிக முக்கியமான ஒரு கோரிக்கை எழுகிறது. இந்த பிரச்சனை தகவல் செய்திகள் வந்து வரும்போது அதுல கீழே ஒரு செய்தி வருதுன்னா, பிசிஆர் ஆக்டை நீக்கணும், பிசிஆர் ஆக்டை நீக்கணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை நீக்கணும். இது வந்து இவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பலனளிக்குது. வேணும்னே பொய்யான அவதூறுகளை பரப்பி அதன் மூலமாக வன்கொடுமை வழக்குகள் பதிவு செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இன்னொரு கூட்டம் ஒரு தேவை மாதிரி ஏதோ இந்த ஒரு சம்பவத்தை வச்சு ஒட்டுமொத்தமாக அந்த சமூக மக்கள் இப்படி வந்து வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது மாதிரி ஒரு சித்தரிப்பை வந்து இன்னைக்கு ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்கள், இந்த பிஜேபி RSS மாதிரியான ஆட்கள் வந்து அப்படி ஒரு வகையில வந்து பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இது முற்றிலுமாக வந்து கண்டிக்கத்தக்கது. வன்கொடுமை தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது ஜாதி ரீதியாக மக்களுக்கு ஏற்படக்கூடிய துன்பங்கள், அவர்களுக்கு எதிராக நடக்கக்கூடிய ஒடுக்குமுறைகள், இதை வந்து கட்டுப்படுத்துவதற்காகவும் தடுப்பதற்காகவும் உருவாக்கப்பட்ட சட்டம். இந்த விஷயத்துல வந்து அதை நீங்க ஆட் பண்ணக்கூடாது. இந்த விஷயத்தை பொறுத்தவரையிலும் இந்த வேங்க வயல்ல ஜாதி பிரச்சனை எதுவுமே பெருசா இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அப்ப இதுக்கு பின்னாடி ஜாதி இல்லை, ஆனா ஒரு மோட்டிவ் இருந்திருக்கு, அதன் காரணமாக இது நடந்திருக்கு. இந்த ஒரு ஜாதியை சேர்ந்தவனும் கண்டிப்பாக இப்படி செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தினுடைய அடிப்படையில் செய்ய மாட்டான். ஒருத்தர் செஞ்சான் அப்படிங்கிறதுக்காக அதை ஒட்டுமொத்தமாக அந்த ஜாதியை அப்படிதாங்கிற முறையில பேசுறதோ அல்லது அந்த ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு உரிமையாக இருக்கக்கூடிய அந்த சட்டத்துக்கு எதிராக பேசுவதும் மிகப்பெரிய தவறானது, ஆபத்தமானது. இது காவல்துறை இப்படி செய்யுமா அப்படின்னு கேட்டா செய்யும், பல விஷயங்கள்ல செஞ்சிருக்கிறாங்க. காவல்துறை இப்படி செய்யுமானா செய்யும். அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பிரஷர்ல தற்போதைக்கு ஒரு சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணி இவங்க தான் குற்றவாளின்னு காமிச்சிடுவோம். நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எல்லாம் முடியும் போது அவங்க மேல குற்றம் சாட்டப்படவில்லை, நிரூபிக்கப்படவில்லைன்னு விடுதலை ஆயிடுவாங்க. தற்போதைக்கு இந்த பிரஷர்ல இருந்து ரிலீஃப் ஆகணும் அப்படின்னு சொல்லி பல பொய் வழக்குகள் போடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இவ்வளவு நாள் முஸ்லிம்கள் மேல இந்த மாதிரி சட்டங்கள் பாயும். எங்கேயாவது ஒரு குண்டுவெடிப்பு நடந்துச்சுன்னா, எங்கேயாவது ஒரு இந்து தலைவர் கொலை செய்யப்பட்டார்னா எந்த விசாரணையும் இல்லை. ஒரு தாடி வச்ச ஒரு தொப்பி வச்ச முஸ்லீம், இவன் தான் தீவிரவாதி, இவன் தான் குண்டு வச்சான் அல்லது இவன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு வழக்க போட்டுறது, கைது பண்ணிடுறது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பல நாட்கள் அது விசாரணை முடிஞ்சு வரும்போது உண்மையிலேயே அதுல என்ன இருக்கும்னா, ஒரு இந்துத்துவ தலைவர் செத்துருக்கிறார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு கள்ளக்காதல் படுகொலையா இருக்கும் அல்லது அவர்களுக்கிடையே பதவி போட்டியாக இருக்கும். இப்படி நிறைய வழக்குகள் இருந்திருக்கிறது. அப்பாவிகளை வந்து அந்த நேரத்துல கைது செய்வது, ஒருத்தர் எங்கேயாவது சின்ன திருட்டை செஞ்சிருப்பான், அந்த ஊர்ல ஒரு பெரிய திருட்டு நடந்திருக்கும், அதற்கு மேல ஒரு பெரிய விசாரணை எல்லாம் வரும்போது இந்த சின்ன திருட்டு செஞ்சவன அல்லது இந்த
திருடன் சொல்லி சந்தேகப்படக்கூடிய நபர்களை கொண்டு வச்சு அடிச்சு அவனை வந்து நீ குற்றத்தை நிரூபிக்கணும், குற்றத்தை வந்து ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்தக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்ம பார்த்துருக்கிறோம். ஜெயம் பீம் படத்துல கூட இப்படிப்பட்ட கதை தான் இருந்துச்சு. ஸோ இது வந்து பரவலாக நடக்கக்கூடிய சம்பவம் தான். அப்ப நாம என்ன செய்யறோம்னா, ஊடகங்கள் ஆகட்டும் அல்லது மக்களாகட்டும், காவல்துறை ஒரு செய்தியை தருது அப்படின்னு சொன்னா அதை வந்து நம்ம முழுசாக நம்ம ஏத்துக்கணும், இதுதான் உண்மை அப்படிங்கிற பார்வை நமக்கு இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அதுல நாம வந்து விமர்சனத்துக்கு உட்படுத்தணும், அதுல நாம வந்து சில கேள்விகளை கேட்கணும். அப்பதான் 100 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தப்பிக்க முடியாது அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்லுது. அதே மாதிரிதான் நம்மளும் கேள்வி கேட்டா, நம்மளும் வந்து இது சம்பந்தமாக கேள்விகளை எழுப்புனா நிரபராதிகள் பாதிக்கப்படுவதை தடுக்க முடியும். சமீபத்துல வந்த வேட்டையன் அப்படிங்கிற படம் நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த படத்துல இதே கதை தான். காவல்துறை ஒரு அப்பாவியை கொலை செஞ்சுட்டு அப்பாவியை வந்து என்கவுண்டர் பண்ணிட்டு அதற்கு காவல்துறை ஒரு எப்படிப்பட்ட கதைகளை கட்டுது அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது ரியலாவே நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான். பல இடங்கள் அப்படி நடந்திருக்கு. போலி என்கவுண்டர் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நம்ம நாட்டினுடைய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா மேல கூட அந்த போலி என்கவுண்டர் வழக்கு இருக்கதான் செய்யுது. சோ இப்படி பல வழக்குகள் போலியாக சித்தரிக்கப்பட்ட, போலியாக கட்டமைக்கப்பட்ட வழக்குகள் இந்த நாட்டுல பல இருக்குது. அதே மாதிரி ஒரு வழக்காக இதுவும் இருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் எல்லாருக்குமே எழுது. ஏன் அப்படின்னு சொன்னா, இங்க வாக்கு அரசியல் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. இந்த சிறுபான்மை சமூகத்திற்கு எதிராகவோ அல்லது தலித்துகளுக்கு எதிராகவோ இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களும் அட்ராசிட்டி நடந்தா இங்க கேட்கறதுக்கு ஆள் இல்ல, இதை எப்படி வேணா நம்ம மூடி மறைச்சிடலாம், நம்ம ராஜ்யம் தான் என்ன வேணா செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு தோணி இன்னைக்கு ஆளக்கூடிய ஆட்சியாளர்களிடம் இருக்கிறது. இதுல பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இந்த வேங்கை வயல் சார்ந்த பிரச்சனை எழும்போது அன்னைக்கு சிபிஐ விசாரணை கேட்கும் போது அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னார்னா, தமிழக அரசின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, தமிழக காவல்துறை மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவர்கள் உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பார்கள், சிபிஐ விசாரணை தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். அவரே ஒரு வருஷம் கழிஞ்சு இன்னைக்கு சொல்றார் இத சிபிஐ வழக்காக, சிபிஐ வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரணை செஞ்சு உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிக்கணும். ஏற்கனவே சிபிசிஐடி இருக்கக்கூடிய அந்த குற்றப்பத்திரிகையை வந்து நீதிமன்றம் ஏத்துக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் இன்னைக்கு பேசுறாரு. இன்னும் பல பேர் திமுக கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடியவர்களே இன்னைக்கு திமுகவை எதிர்க்கக்கூடிய, திமுகவை திட்டக்கூடிய வேலையை செய்யறாங்க. சோ இந்த நேரத்துல இன்னொரு விஷயம் பெருசா பேசப்படுகிறது. அப்படின்னா, தளபதி விஜய் அவர்கள் இங்க போறதுனாலதான் திமுக வந்து அவசரமா இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுல உண்மை இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படின்னா, தளபதி அவர்கள் அந்த களத்துக்கு, போராட்ட களத்திற்கு போனார், வேங்கை வயல் மக்களுக்கு ஆதரவு தெரிவிக்க போனார்னா அதுவும் ஒரு நேஷனல் செய்தியாக மாறும், தமிழக அரசாங்கத்தினுடைய மானம் கப்பலேறும் அப்படிங்கிறது தெளிவாக தெரியும். அவங்க அதனால இப்ப இருக்கக்கூடிய பிரச்சனை முழுமையாக இன்னும் ஒரு வருஷத்துல தேர்தல் வருது. அப்ப இந்த வேங்கை வயல் பிரச்சனை, அரிட்டாப்பட்டி பிரச்சனை, பரந்தூர் விமான நிலைய பிரச்சனை, இப்படி பல பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் மிக முக்கியமாக பேசப்படக்கூடிய விஷயமாக இருக்கு. அப்ப அதுல வந்து தற்காலிகமாக சில தீர்வுகளை நம்ம ஏற்படுத்தணும் அப்படிங்கிற முயற்சியில காவல்துறை ஈடுபட்டிருக்கலாம், அரசு ஈடுபட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் இன்னைக்கு பல பேருக்கும் எழுது. அவர்கள் பல பேரும் வந்து தங்களுடைய முகநூல் மீடியாக்கள்லையும் யூடியூப் சேனல்ல பேசுறதெல்லாம் பார்க்கலாம். இன்னும் எவிடன்ஸ் கதிர் மாதிரியான சகோதரர்கள் தெளிவான வீடியோக்கள் போட்டிருக்கிறாங்க. யூடியூப்ல இருக்கு, ஃபேஸ்புக்ல இருக்கு, நீங்க அதை சர்ச் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அன்பு சகோதரர்களே, இந்த பிரச்சனை சம்பந்தமாக உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்க பதிவு செய்யுங்கள். இந்த வெட்டிவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.